India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. கடவுளே, இனியாவை இன்னும் காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். விக்ரமும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, நான் யாரை என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஏய் சுபாஷ் ஏய் லிசன் சார். அம்மா கேட்டா எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? பயப்படுவாங்க. ஓகே சார். சமாளிப்போம். கூல். சரிங்க சார். வா விக்ரம், வா. எங்கடா இனியா? ஐயோ டேய், என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. காய்கறி வாங்க போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. நீ என்னன்னு பாக்க போனா உன்கிட்ட இருந்து தகவல் வரல. நான் போன் பண்ணி பார்த்தா நீ எடுக்கவே இல்ல. ஐயோ, இனியா எங்க? சுபாஷ், நான் அப்பவே சொன்னேன்ல அம்மா ரொம்ப பதட்டப்படுவாங்கன்னு. ஆமா சார். இல்ல என்ன சுபாஷ், அவன் தான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானே, நீ ஆமா சார்ங்கற. இனியா எங்கன்னு சொல்லு. ஐயோ ஒண்ணும் இல்லம்மா, இனியா அவ அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. சம்பந்தி வீட்டுக்கா? எதுக்கு அங்க போனா? சும்மா பதறாதீங்க அம்மா, மாமாக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, போன் பண்ணிருக்காரு, அதனாலதான் அவ போயிருக்கா, அவ்வளவுதான். என்ன சம்பந்திக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஐயோ இப்பதானம்மா பதறாதீங்கன்னு சொன்னேன். மாமாவை நானும் பார்த்தேன், அவரு இப்ப வீட்டுல தான் இருக்காரு. இனியாவை நான் தான் நைட் அங்கே இருந்துட்டு காலையில வாயேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அறிவு இருக்கா உனக்கு? அவளே அங்க இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வந்த? நைட் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவளுக்கு வேற யாரும் துணை இருக்கா? நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே? இப்ப என்ன என்னையே துரத்தி விடுறீங்க? இல்லடா, அங்க ஒரு ஆண் துணை வேணும்ல. அதான் இனியா இருக்கால, அவளே பாத்துப்பா. கால். இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? யாரு? அந்த அமுதா தான், வேற யாரு? ஸ்பீக்கர்ல போடுங்க. எதுக்கு இப்ப போன் பண்ண? ஐயோ அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணி. உடனே கிளம்பி இங்க வாங்க அண்ணி. ஐயோ கடவுளே, எதுக்கு இப்ப கத்துற? என்ன அண்ணி, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். ஐயோ கடவுளே, இது இந்த வீட்டை பிடிச்ச கிறகமா என்னன்னு தெரியல. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இப்ப என்ன நடந்தது? விஷயத்த சொல்லு நீ. ஐயோ அண்ணி, அதையும் கேக்குறீங்க? இங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அண்ணி. என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல அந்த மனுஷன். ஒரே வாந்தி வயித்தால போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, சீக்கிரமா நீங்க கிளம்பி இங்க வாங்க. எனக்கு என்னமோ பதட்டமா ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க நீ. வாந்தி வயித்தால போகுதா? நீ என்ன சமைச்சு போட்ட? இந்த நேரத்துல நான் தான் சமைச்சிருப்பேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ என்னன்னு தெரியல நீ. கடையில சாப்பிட்டு வந்தாரு, என்னமோ ஒரு மாதிரி கிறக்கமா இருக்குன்னு சொன்னாரு. சொன்னவரு அப்படியே வாந்தி எடுத்துட்டாரு. எங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. உங்க அண்ணி எதுக்கு அங்க வரணும்? அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுக்கு வாந்தி பேதின்னு வந்தா நீங்க அள்ளி போட வேண்டியதானே? இங்க பாரு விக்ரம், இப்படி எல்லாம் பேசாதப்பா. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா இல்லையா? ஓஹோ, அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ஐயோ விக்ரம், நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க அண்ணனுக்கு உடம்பு முடியாம இருக்கு. நீ கொஞ்சம் போன் அண்ணிக்கிட்ட கொடுப்பா, நான் பேசுறேன். அவங்க கிட்ட பேச முடியாது. வாந்தி பேதியெல்லாம் நீங்களே பாத்துங்க. அங்க இருக்கும்போது ஆட்டம் போட்டு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறது. இப்ப முடியல என்னதான் அவருக்கு எங்க அம்மா ஞாபகம் வருதா? கிளம்ப சொல்லுங்க. ஐயோ ஐயோ விக்ரம், இப்படி நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கியே. இங்க அவர் துடிக்கிற துடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை பேர் இருந்தும் அவருக்கு இப்படி ஒரு கதைன்னு நினைச்சு பார்க்கும்போது என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? வயிறெல்லாம் எரியுதா? எங்களுக்கு குளுகுளுன்னு இருக்கு. நீங்க போன வைங்க. ஐயோ விக்ரம், போன வச்சிடாத. முதல்ல போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, எங்க அம்மா சோறாக்கி போடணும்னா அந்த ஆளா வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போகட்டும். இப்படி அசிங்கம்மா உடம்பு சரியில்லைன்னு நடிச்சு அசிங்கப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. விக்ரம், நமக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கலாம், ஆனா ஒருவன் வந்துட்டா விட்டு கொடுத்து தானே விக்ரம் போனோம். அதான் முழுசா விட்டு கொடுத்தாச்சுல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? அமுதா, நீ போன வை, நான் வரேன். சரியா நீ? வர மாட்டாங்க.
என்னடா இப்படி பண்ற? அண்ணனும் தங்கச்சியும் போடுற டிராமாவை நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் தானே. அம்மா என்ன இப்படி பேசுறீங்க? அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? இங்க பாரு விக்ரம், அவர் சண்டை சச்சரவுன்னு 1000 போட்டாலும் புருஷங்கிற உறவு விட்டு போகாதுல்ல. அதுக்காக நீங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்கணுமா? அவசியமே இல்லை. நீங்க அவ்வளவு செஞ்சும் உங்களை தூக்கி எறிஞ்ச மனுஷன் கிட்ட நீங்க எதுக்கு போகணும்? அவரு சும்மா நடிக்கிறாரு. என்ன பாக்குறீங்க? அது அது வந்து உங்களை அனுப்பிட்டு மனுஷன் நல்ல சோறு திங்க தவிக்கிறாரு. சார் என்ன சார் நீங்க? சுபாஷ், எங்க அம்மாவுக்கு தான் அவரை பத்தி தெரியாது, உனக்குமா? அது இல்லடா, நான் என்ன அம்மா சத்தியமா சொல்றேன், அ, நீங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் போடுற டிராமா அது. நீங்க இல்லாம அவரால் அங்க இருக்க முடியாது. அதே சமயம் அவரா கூப்பிட்டா அவரு கௌரவம் குறைஞ்சிரும்னு பாக்குறாரு. அதான் இப்படி குறுக்கு வழியில பாயறாரு. நீங்க அங்க போகாதீங்க, போய் உங்க மரியாதைய நீங்க கெடுத்துக்காதீங்க. விக்ரம், அது எப்படி நான் போகாட்டி தப்பாயிடும்ல. உங்க வீக்னஸ் தெரிஞ்சுதான் அவரும் அப்படி இப்படின்னு ஆட்டம் போற. சரி போங்க. நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. உண்மையிலேயே அவருக்கு அப்படி ஒண்ணுன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? அந்த குற்ற உணர்ச்சிக்கு என்னால ஆளாக முடியாதுப்பா. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ சரி போங்க. யாழ்னி இளங்க வந்தா அங்க அனுப்பி வையே. சொல்றேன், 10 போயிட்டு சார் என்ன சார் அம்மா அனுப்பி வச்சிட்டீங்க? சுபாஷ் சுபாஷ், இனியாவை பத்தி அவங்க எதுவும் கேட்காம இருக்கணும்னா இது ஒண்ணுதான் இப்போதைக்கு வழி. வடிவு, சாம்பார் வாசனை பிரமாதமா இருக்கு. விஷம் கலந்தா அப்படிதான் இருக்கும். என்னைய முழிக்கிற? வரமா வாங்கி பெத்தெடுத்தது ஒரே புள்ள, அவனையும் ஒரு பொம்பளை கொன்னுட்டு நான் தான் கொன்னேன்னு திரியறா. அவளை கொன்னு புதைக்காம குழம்பு வாசனை நல்லா இருக்குன்னு வெக்கமே இல்லாம சொல்ற? என்னையா போன் வருது, எடுத்து பேசு. எல்லாம் அந்த தீனாதாம்மா. எடுத்து என்னன்னு கேளு, ஸ்பீக்கர்ல போடு. சார் சொல்லுங்க சார். ஏய் என்னையா நீ? எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? என்ன விஷயம் சார்? எல்லாம் நல்ல விஷயம் தாயா. உன் மகனை கொண்டவளை பழி வாங்க நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கியா? என்ன சார், என்ன விஷயம் சொல்லுங்க. வடிவா சார், விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். இனியா ஜாமீனுக்கு பிறகு இங்க ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணணும். இன்னைக்கு அவ சைன் பண்ண வரல. உள்ளபடி பார்த்தா அவளை நான் அரெஸ்ட் பண்ணணும். சார் அப்புறம் என்ன சார், அவளை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அந்த விக்ரம் வேற இங்க வந்து நாங்க தான் கடத்தணும்னு சண்டை போட்டுட்டு போறான் சார். அந்த ராஸ்கல் அங்கேயும் வந்தானா? இங்க பாருங்க, அவ செம்மையா கேம் ஆடுறான். சார் அவன் கேம் ஆடுறான், ஆடல. ஜாமீன்ல வந்தவ கையெழுத்து போடலனா நீங்க தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? அதான் வடிவு பிரச்சனையே. சார் அதுல என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு சைன் பண்ணலனா அவ சட்டப்படி உள்ளதான இருக்கணும். எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா விக்ரம் அவளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். கமிஷனர் கிட்டயும் ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாரு, கமிஷனரை என்னால பகச்சிக்க முடியாது. ஆனா நீ நினைச்சா இனியாவை தூக்கி ஜெயில வைக்க முடியும். என்ன சார் சொல்றீங்க? விக்ரம் கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கின திமிர்ல சுத்திட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? உன் வக்கீல கூட்டிக்கிட்டு நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போ. போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கிறதுனால ஜாமீன்ல வர வச்சு கையெழுத்து போடாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரி இனியா சுதந்திரமா திரியறா. நீங்க அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்கன்னு கேளு. ஜட்ஜு
நிச்சயம் கொடுப்பாரு. அப்படி ஜட்ஜ் வாரண்ட் கொடுத்துட்டாருன்னா கமிஷனராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாமீன் கேன்சல் ஆகும். இனியா மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போவா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ ஜெயில வச்சு பாத்துக்கிறேன். ஓகே சார், நான் காலையில ஜட்ஜ் வீட்டுக்கு வக்கீலோடவே போயிடுறேன் சார். என்ன? ஏன் இப்ப போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சார் நைட்டு சார், வேண்டாம் சார். ஏய், இப்ப போனதாயா உண்டு. அதான் காலையில போறேன்னு சொல்றேன்ல சார். சரி சரி, காலையில முத வேலையா இது நீ பாரு. ஏயா உனக்கு என்ன ஆச்சு? இனி அவ பழி வாங்க நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. உதவி பண்ற ஆள் சொல்றதை கேட்க மாட்டியா? இப்ப ஜட்ஜி வீட்டுக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கிளம்பியா, வக்கீல வர சொல்லு. வடிவு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஒரு இன்ஸ்பெக்டரா அவனாலே ஒன்னும் செய்ய முடியலன்றா. அதை வச்சு புரிஞ்சுக்க மாட்டியா நீ? என்னையா சொல்ற? இல்ல வடிவு, வர வர இந்த பிரச்சனையில சிக்கல் மேல சிக்கலா, முடிச்சு மேல முடிச்சா விழுந்துகிட்டு இருக்கு. தீனாங்கிறவன் விக்ரமுக்கும் நமக்கு இருக்கிற பகைய பயன்படுத்திக்கு தான் பாக்குறானே ஒழிய அவனுக்கு இதுல வேற ஒண்ணுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா விக்ரம் பொண்டாட்டிய ஒளிச்சு வச்சு பதுங்குறவன் இல்ல, அவன் பாயிரவன். அதுக்கு மேல அவன் போலீஸ்காரன். சைன் பண்ணலன்னா பொண்டாட்டி உள்ள போயிடுவான்னு தெரியாதா அவனுக்கு? இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு வடிவு. தீனா பேசுறதுக்கெல்லாம் நாம ஆடனம்னா அப்புறம் அவன் கை பொம்மையதான் நாம இருக்கணும், பாத்துக்கோ. யோ, அது எது வேணாலும் இருக்கட்டும்யா. அவன் தான் சொல்றான்ல, மேஜிஸ்ட்ரேட் சொன்னா அவளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அத பண்ண வேண்டியதானே? அத பண்ணத்தான் போறேன். ஆனா இதுல வேற ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு வடிவு. அது என்னன்னு யோசிக்கணும். விக்ரமும் போன் எடுக்கல, சூர்யாவும் போன் எடுக்கல. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. சாப்பிடு. இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. மரியாதையா நான் சாப்பிட சாப்பிடு. மாட்டேன். ஏய், சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன். சாப்பிடு. யோ, சாப்பிட மாட்டேன். போயா. சூர்யா, மா சாப்பிட வாப்பா. வரமா. உட்காருடா. இட்லியா? ஏன்பா, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிற. போனா? ஐயோ சாரிமா, கோர்ட்ல இருந்தனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இது என்ன புது நம்பரா இருக்கு? சூர்யா, முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, ஏதாவது முக்கியமான காலம் இருக்க போகுது. ஹலோ. ஹலோ, யாருங்க? என்ன விஷயம்? ஏய் முட்டா பயல, எனக்கு போனை போட்டு என்ன விஷயம் நீ கேக்குறியா? அறிவு இருக்கா உனக்கு? ஹலோ, நீங்க தான் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஏய் முட்டா பயல, நீ தான்டா எனக்கு கால் பண்ணியிருக்க. ஹலோ ஹலோ, மரியாதையை பேசுங்க. இந்த நம்பர்ல இருந்து யாரோ எனக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நான் திரும்ப கூப்பிட்டேன். நான் அட்வொகேட் சூர்யா. ஓகே? என்னது அட்வொகேட் சூர்யா? நீ யாரா வேணா இரு, எனக்கு என்ன? தேவையில்லாத நம்பருக்கு போன் பண்ணி பிரச்சனை பண்ணா உன் பேர்ல நான் கேஸ் போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நீங்க பேசுறதே சரியில்லையே. என் நம்பருக்கு போன் பண்ணது நீங்க தான். நியாயமா நீங்க சொல்ற கேஸ நான் தான் போடணும். சூர்யா, சூர்யா. இது ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. பேசாத, பயமுட்டிட்டு. சூர்யா, நான் சூர்யா. சூர்யா. டேய், இது உன் வேலை தானா? இந்த போனை வச்சு எத்தனை பேருக்கு போன் பண்ணிருப்பேன்? சூர்யா, என்னப்பா? என்ன? இல்லம்மா, எனக்கு ஒருத்தன் போன் பண்ணிருக்காமா. ஆனா இப்ப நான் போன் பண்ணா அவன் போன் பண்ணலன்னு சொல்றான். திமிரா வேற பேசுறாமா. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. அம்மா இருங்க, வந்துடுறேன். டேய் சூர்யா, உட்காருடா. என்னடா பழக்கம் இது? இத பாரு, இதுக்கு தான் சாப்பிடும்போது யார் போனையும் எடுக்காதுன்னு சொன்னேன். நீ முதல்ல சாப்பிடு. அம்மா சாப்பிடுப்பா. ஒரு வாய் சாப்பிடுறதுக்குள்ள 9 போனு. சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. சட்னி வைக்கட்டுமா கொஞ்சம்?
சொல்லு, இன்னும் யாருக்கெல்லாம் போன் பண்ண சொல்லுங்கிறேன். சொல்லு. ஏய், என்ன சிரிக்கிற? உனக்கு பயம் விட்டு போச்சா? நான் பயப்பட வேண்டியதில்ல, நீ தான் பயந்து போகணும். என்னது, நான் பயப்படணுமா? ஆமாண்டா, நீ தான் பயப்படணும். என்னடி டான்ற? பின்ன உன்ன மாதிரி அயோக்கியன சாரனு கூப்பிடணுமா? ஓஹோ, உனக்கு கால் வந்துருச்சுங்கிற திமிர்ல பேசுறியா? எவனா இருந்தாலும் போன்ல தான் வருவான், நேர்ல வர முடியாது. நீ சாகர வரைக்கும் இங்க தாண்டி இருக்கணும். தப்பிச்சரலாம், இங்க வந்து ஆளுங்க உன்னை கூட்டு போவாங்கன்னா நினைச்சிடாத. இந்த இடத்த வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டா ரவுடி பயலே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. நான் காணாம போயிட்டா அவரங்க சும்மா இருப்பாரு நினைச்சியா? என் விக்ரம் இப்பவே என்ன கண்டுபிடிக்க கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. அடுத்து இப்போ உனக்கு போன் பண்ணானே, அவன் என் ஃப்ரெண்டு வக்கீல் சூர்யா. வக்கீல் அவன் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டான். இதுல உனக்கு நக்கல் வேற. அதுக்காகவே உன் ஜாதகத்தையே தோண்டி எடுத்து தேடி வருவான்டா. டேய், நீ இன்ஸ்பெக்டரையும் வக்கீலையும் பகச்சுக்கிட்ட. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி இடத்தை கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனா என் புருஷனுக்கு அது ரொம்ப சாதாரணம். எப்படியும் நீ சிக்கதான் போற, சாகதாண்டா போற. ஏண்டா இவளை கடத்தணும்னு நீ கதறுவ, அத நான் பார்க்கதான் போறேன். பார்க்கதாண்டா போறேன். ஏய் சே, கொன்னுரு, ஜாக்கிரதை. என்னது இவ்வளவு உறுதியா சொல்றா? இன்ஸ்பெக்டருங்கிறா, வக்கீலுங்கிறா. ஒருவேளை இவ சொன்னது மாதிரி நடந்துருச்சுன்னா சச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எந்த கொம்பனாலையும் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. பேசாம மாயா அம்மாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோமா? ஓ வேணாம்பா, அவ கைக்கு போன் போற வரல நீ என்ன அசிங்கமா கேப்பா. எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா அப்படியே விட்டுருவோம். என்னாச்சுங்க? ஐயோ, என்னாச்சுங்க? என்ன டாக்டர்? ஏமா, இவர் உடம்பு இருக்கிற நிலைமை தெரிஞ்சுமா இப்படி பண்ணீங்க? என்னாச்சு? ஹெவி சுகர் இருக்குமா, அதோட பிரஷர் வேற. சாப்பிட்டது ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. கூட இருந்து பாத்துக்க வேண்டிய நேரத்துல இப்படி தனியா விட்டா என்ன ஆவாரு? கவனமா பாத்துக்கங்கம்மா. ஏதோ நான் பக்கத்துல இருக்க போய் வந்து பார்த்தேன். டாக்டர், அவகிட்ட சொல்லி என்ன ஆக போகுது டாக்டர்? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அமுதா சொல்லிதான் எனக்கு தெரியும். என் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா நான் அனாதை பணமா தான் கடந்திருக்கணும். சார், வீணா சண்டை போட்டு பிரஷரை ஏத்திக்காதீங்க. அம்மா, குடல் எல்லாம் புண்ணாயிருக்கு. சாஃப்டான உணவு தான் கொடுக்கணும். காரம் எல்லாம் அதிகமா கொடுத்துடாதீங்க. நான் வரட்டுங்களா? உடம்பு பாத்துங்க சார். சரி டாக்டர். அண்ணி, நான் சொன்ன போது நீங்க நம்புனீங்களா? அண்ணனை பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு? இந்த நிலைமையில கிடக்குறாரே, அவருக்கு நீ என்ன சமைச்சு கொடுத்த? ஏய், வந்ததும் வராதுமா ஏண்டி அவளை மிரட்டுற? நான் தான் கடையில வாங்கி சாப்பிட்டேன். அது சரி. ஏன் அமுதா வீட்ல சமைச்சு கொடுக்க வேணாமா? கட்டினவ நீயே விட்டுட்டு போயிட்ட, இனி அவ சமைச்சு போடணுமா? பெருசா பேச வந்துட்டா. விக்ரம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே விக்ரம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.